அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜியை ஆதரித்து பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் ஈசநத்தத்தில் நடைபெற்றது. இதில் கழக வேட்பாளரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வது என முடிவு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி, அமைச்சர் திரு கே பி அன்பழகன், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நடையனூர், இளங்கோ நகர், திருக்காட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்து வீதி வீதியாக சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். மேலும் எம்ஜிஆர் நகர், வடிவேல் நகர், பெரியார் நகர், கோப்புப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறி வீடு வீடாக சென்ற தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சின்னதாராபுரம் ஊராட்சிக்குட்பட்ட இந்திரா நகர், அண்ணா நகர், நாவல் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் உள்ளிட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ரங்கசாமியை ஆதரித்து விழா ரோடு, பர்மா காலனி, வீரவாண்டையார் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற சரித்திர சாதனைகளை பொதுமக்களிடம் விரிவாக எடுத்துக் கூறி தேர்தல் பொறுப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஆர் வைத்திலிங்கம், அமைச்சர் எஸ் பி வேலுமணி, நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். கரந்தை பழைய மாரியம்மன் கோயில் தெரு, சுண்ணாம்பிள்ளை தெரு, நாடார் சாலை பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எண்ணற்ற சாதனைகளை எடுத்துக் கூறி அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் தொகுதிக்குட்பட்ட அர்ஜுன் நகர், விவேகானந்தா நகர், சுந்தர் நகர், பாலாஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கி அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன், திருமதி எஸ் வளர்மதி, நாடாளுமன்ற உறுப்பினர், புறநகர் மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்டோர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நாஞ்சிக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு சி விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை கழக செயலாளர் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஏ கே போஸை ஆதரித்து பசுமலையில் உள்ள சிஎஸ்ஐ நினைவு ஆலயத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை எடுத்துக் கூறி அமைச்சர் திரு பெஞ்சமின், கழக சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு கழக வேட்பாளர் திரு ஓம்சக்தி சேகரை ஆதரித்து பள்ளிவாசல் நகர், குறுக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களும் தமிழக அமைச்சர்களுமான திரு சி வி சண்முகம், திரு எம் சி சம்பத், புதுவை மாநில கழக பொறுப்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பெரியார் நகர் பகுதியில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களும் தமிழக அமைச்சர்களுமான திரு சி வி சண்முகம், திரு எம் சி சம்பத், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் வீதி வீதியாக சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்தனர். முருகன் கோயில் தெரு, பெரியார் நகர் முதல் தெரு, இரண்டாம் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக அமைச்சர் திரு சி வி சண்முகம், புதுச்சேரி மாநில கழக செயலாளர், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களிடம் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர்.